Hi guys, welcome to Chiki Chika. Yo, yo. Mukk மேல ராஜா. Hey. Hey. Golda. Hey. Hey. Chika, India in England. The iconic test series, எப்பவுமே சூப்பரா இருக்க போது. Sachin Tendulkar, Jimmy Anderson test series. They've named it Tendulkar Anderson series. 5-match test series, Chika, after a long time. England போய் ஆட போறோம். Last time also we played a 5-match test series. It finished 2-2. But இன்னைக்கு completely different Indian side. How are you looking at this test series? How are you looking at the first match, Chika? See, yeah, first test match, Leeds, and you can see, I mean, the last Leeds one win பண்ணது எப்படின்னா 2002 1986 ஞாபகம் இருக்கு. நான் ஒரு 3 சீரீஸா வின் பண்ணிருக்கோம். இங்க பார்த்தா லீட்ஸ்ல ஹெட் டு ஹெட் பார்த்தா 2 டெஸ்ட் மேட்ச் தான் வின் பண்ணிருக்கோம். அதுல ஒன்னு வாஸ் 1986 அந்த சீரீஸ் நான் ஆடினாங்க. ஆக்சுவலா கபில் தேவ் தான் கேப்டன். 2-0 வின் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு சீரீஸ் நம்ம எப்ப வின் பண்ணோம்னா டிராவுட் 1-0 வின் பண்ணோம் 2007ல. எஸ், அந்த லீட்ஸ்ல ஆடுறதுனால ஐ திங்க் அவங்க என்ன பண்ணிருக்காங்க டாக்டிக்கலா, இந்த நார்த்ல தட் இஸ் நார்தர்ன் பெல்ட் அடிச்சு கொஞ்சம் கோல்டரா இருக்கும். நீங்க மறக்காதீங்க, அங்க பால் கொஞ்சம் சிங்கு மூவ் ஆகும். எஸ்பெஷலி லீட்ஸ் இந்த குட் ஓல்ட் டேஸ் அங்கதான் பயங்கரமா பால் எல்லாம் மூவ் ஆகுது. இல்ல அந்த ஃப்ரெடி ட்ரூமன் இவங்க அந்த காலத்துல அங்கிருந்தான் வந்தாங்க. அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் அங்கிருந்தான். பால் அங்க நிறைய சீம் ஆகும், மூவ் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் டேஸ் எனக்கு டாக்டிக்கலா இங்கிலாந்து அங்க போட்டுருக்கான்னு தோணுது எனக்கு. Yeah, but Anala Chika, நீங்க சொல்றது அந்த past of how Headingley was and how Leeds was, it has been a very hot summer there. அங்க ரிப்போர்ட்ஸ் என்ன வருதுன்னா லாஸ்ட் ஒரு 10-15 டேஸா இட்ஸ் பீன் ட்ரை லீட்ஸ்ல. நிறைய ரெயின் கிடையாது. இட் இஸ் பீன் பீட்டிங் ஹாட் தேர். ஸோ கேன் வி எக்ஸ்பெக்ட், எஸ் அவங்க கொஞ்சம் அந்த 8mm கிராஸ் கொடுக்க போறாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம் அந்த விக்கெட்ல. பட் இஃப் இட்ஸ் அ ஹாட் டே 8mm of grass, அதுதான் ரிப்போர்ட்ஸ்ல பார்த்தேன். 8mm of grass on the wicket on that. But 8mm அவ்வளவு இருக்குமா? almost a centimeter, Chika. தெரியும். முடி எடுத்து பாக்குறேன் இவ்வளவு இருக்கும். சரி. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் Chika to be a good batting wicket. ஏன்னா it's a dry hot summer na, we can expect a decent batting wicketல அங்க. சரி, நான் உண்மையை சொல்லட்டுமா, நீ அவங்க 8mm கிளாஸ் நான் கொடுத்தாங்க, அவங்க தான் மாட்டிப்பாங்க. நீ பாரு மச்சான், நம்மள்ட்ட செம bowlers இருக்காங்க. நீங்க மறக்காது, இந்தியன் மீடியம் பேசர்ஸ் have done brilliantly in England. நீங்க த்ரோ நீங்க பாருங்க, எப்பவுமே பாருங்க, நீங்க அவன் 8mm கிராஸ் எல்லாம் விட்டான்னு வச்சுக்கோ, இந்த பிரசீத் கிருஷ்ணா, ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் போட்டு அவனை நோண்டி தள்ளிடுவாங்க, மாட்டிப்பாங்க. இங்கிலாந்து டீம் எடுத்து போட்ட படம் கூட அவங்களுக்கு பேட்டிங் அவ்வளவு. இங்கிலாந்து நீங்க பாருங்களேன், அவங்களுக்கு நீ பாத்தீங்கன்னா அவங்க அங்க எல்லாமே will be revolving around இவர் தான் யாரு, நம்ம ஜோ ரூட் தான் அவங்ககிட்ட. The batting will be revolving around Joe Root. England also, in my opinion, is not a deadly side. அவங்க bowlingலாம் ஒண்ணு டெட்லிலாம் கிடையாது. அவங்க பாரு, அவங்க கிறிஸ் ஓக்ஸ் தான் மெயின் bowler. ஆர்ச்சர் கிடையாது, மார்க்வுட் கிடையாது, கட்கின்சன் கிடையாது. சோ இவ்வளவு bowlers, மெயின் bowlers 3 பேர் கிடையாது அவங்க ஃபாஸ்ட் bowlers. சோ நீ சொல்ற மாதிரி நீ 8mm கிராஸ் நான் கொடுத்தா மாட்டிப்பாங்க. இங்கிலாந்து தான் மாட்டிப்பாங்க. என்னோட ஒப்பீனியன் இங்கிலாந்து தான் மாட்டிப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா இங்கிலாண்டோட bowling அட்டாக் நீங்க கரெக்டா சொன்னீங்க, கொஞ்சம் inexperienced bowling attack. Chris Woakes is going to be leading that lineup. Probably Jamie Overton, between Jamie Overton, Josh Tongue, இவங்க 2 பேர்ல I think both might play எனக்கு தோணுது. பிரைடன் காஸ் டெஃபினட்டா ஆடுவாருன்னு தோணுது. அவர் டெஃபினட்டா ஒரு பிக். மேபி only Shoaib Bashir as the only spinner in their team. வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இங்கிலீஷ் டீமோட பேட்டிங் ஆனா நல்ல பேட்டிங் லைனப் Chika. ஐ டோன்ட் அக்ரி வித் யூ ஆன் தட். அவங்களோட பேட்டிங் ஒரு நல்ல பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. பென் டக்கெட் டாப் ஆஃப் தி ஆர்டர்ல பென் டக்கெட் அண்ட் ஜாக் கிராலி வில் பி ஓப்பனிங். ஆலி போப் நம்பர் 3ல வருவாரு. ஜோ ரூட் அட் நம்பர் 4, ஹாரி ப்ரூக் அட் நம்பர் 5, பென் ஸ்டோக்ஸ் அட் நம்பர் 6. அதுக்கப்புறம் தான் பிட்வீன் ஆல் ஜேக்கப் பெத்தல் இவங்க 2 பேருக்குள்ள யார் ஆடுறாங்கன்னு தெரியல. ஜேமி ஸ்மித் இஸ் a wicket keeping option for them. So batting is actually good batting lineup Chika. நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட bowlingல inexperience டெஃபினட்டா இருக்கு. அது definitely slightly on the weaker side without Archer, without Mark Wood, without Gus Atkinson. இந்த பேட்டிங் எடுத்து நம்ம bowling நல்லா பண்ணிடுவாங்க. எக்ஸப்ட் ஜோ ரூட் தான் அவங்களுக்கு மெயின் பேட்டிங். நீ மறக்காத தேவியாஸ் போன சீரீஸ் கூட விராட் கோலி வெண்ட் அந்த சீரீஸ் நம்ம 2-1 லீட் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க நம்ம இது வந்துட்டு என்னடா இது சொல்லுவாங்க, என்னடா நம்ம இதுல கோவிட் வந்தது.
கோவிட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெஸ்ட் மேட்ச் பண்ணி வந்துருவோம். 2-1 லீடிங் இந்த 4 டெஸ்ட் மேட்ச் 1 run. அப்புறம் திருப்பி அடுத்த வருஷம் போய் ஆடி அது அவங்க 1 டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணுவாங்க. கோவிட்னு சொல்லி இல்ல, அது கோவிட் வந்ததுனால IPL had to be played during that last test match. So they had to cancel the last test match and players had to come back to play the IPL. So they played the test match the next year. Bumrah captain பண்ணுவார் அந்த டெஸ்ட் மேட்ச் actually. I think Bumrah only captain the test match. அதனால இதாகும். அப்ப கூட Bumrah செமையா பண்ணுவாங்க அந்த டெஸ்ட் மேட்ச் ஞாபகம் இருக்கு எனக்கு. சோ என்ன சொல்ல வரேன்னா நீ அந்த சீரிஸா Yeah, we'll come to that series, but I want to ask you about Bumrah. He has clarified to the whole world. Yeppa, இதுல ஒரு கான்ட்ரோவர்சியும் கிடையாது. ஒரு சூப்பர் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. தினேஷ் கார்த்திக் took an interview for Sky Sports actually. So அந்த இன்டர்வியூல Bumrah has cleared the air. He said very clearly, I took that call of not wanting that leadership role. ஏன்னா it won't be fair to the team. After Rohit and Virat retired, I also had to look after my workload management. அதனால என்னால 5 டெஸ்ட் மேட்சும் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. 5 டெஸ்ட் மேட்சும் என்னால கமிட்மெண்ட் கொடுக்க முடியாதனால I didn't want to be selfish. Team comes first. கேப்டன்சிலாம் ஓகே, அது ஜஸ்ட் ஒரு போஸ்ட் தான். ஆனா டீமா Bumrah the bowler is more important அப்படின்னு சொல்லி he has taken that call. Chika, hats off to Jasprit Bumrah, man. What a man. Just ஒரு கிரிக்கெட்டரா ஓகே, just respect. Imagine, Chika, Indian captaincy, he has taken a bigger call, Chika. How many people can do that? Amazing. Hats out, hats. I mean, Bumrah, super, my dear friends, Bumrah. I know very few people do it. Frankly speaking, but naane pannirpana and the search issue is there. It's selfless approach and saying the country comes first, the team comes first. Adhaan pannirkaan Bumrah, which is excellent. அவன் கரெக்டா சொல்றான். I mean, அவன் இன்டர்வியூல பேசப்பதான் அவன் நீ one thing, that's why Bumrah அவன் பார்க்கலாம். அவன் விக்கெட் தானே ஆட்டம் போடுறது கிடையாது, மேட்ச் வின் பண்ண ஆட மேக்ஸிமம் அப்படின்னு ஒரு பஞ்ச் கொடுப்பான் அவ்வளவுதான். See, one of the best, அவன் பாத்தீங்கன்னா இந்த இந்தியாஸ் ஒன்லி ஹோப் ஜஸ்பிரீத் பும்ரா போட்டுருக்காங்க. Because he's been fantastic there. Mohammad Siraj is fine. That is okay. Mohammad Siraj can be dangerous there. Jasprit Bumrah seems superb. Even the test match where he leads, no, Markadani, he will always do very well. அங்க பாருங்க, போன சீரீஸே ஆஸ்திரேலியால when India lost அந்த சீரீஸ்ல கூட செமையா bowling போட்டுருந்தான். He is outstanding. அந்த இங்கிலீஷ் பசங்க தேவுடா தான் மாட்டி போறான் பாரு. ஜோ ரூட் மட்டும் தான் அவன் ஆட முடியும், இதெல்லாம் மாட்டிப்பாங்க அவன்கிட்ட. Yeah, but just day by day, he was already right there in my top 3 favorite cricketers of all time, Chika. இந்த மாதிரிலாம் அவர் பண்ணப்பறம் எனக்கு வந்து அவர் வந்து டாப்ல போறாரு. எனக்கு my probably இப்போதைக்கு out of all the cricket உங்க டைம்ல இந்த Vivian Richards has always been number 1 for me, but Bumrah is right there, Chika, for me right now. Just அந்த உங்களுக்கே தெரியும் Chika, இந்தியன் டீம் கேப்டன்சி எவ்வளவு பேர் வந்து வேணான்னு சொல்லுவாங்க. எல்லாம் அன்பிலீவபிள். எனிவே, லெட்ஸ் கம் டு இந்தியா நவ் Chika. நம்ம பும்ரா பத்தி பேசணும், பட் ஹவு இம்பார்ட்டன்ட் பும்ரா இஸ் கோயிங் டு பி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஆர் பேட்டிங் லைனப். ஏன்னா யாரு நீங்க ஆட வைக்க போறீங்க நம்பர் 3ல? The question mark comes straight away. Shubman Gill will be batting at number 4. நம்மளுக்கு தெரியும் அந்த இந்தியா ஏ மேட்ச்ல வந்து பியூட்டிஃபுல்லா அடிச்சு ஒரு பெரிய 100 அடிச்சிருந்தாரு கருண் நாயர். So is he going to be your number 3 or is Sai Sudarshan going to be at number 3, Chika? How are you looking at this? Opening is fixed. Jaiswal and KL Rahul. See, KL Rahul is just with Jaiswal opening da. Number 3 நீ வந்தா இப்ப looks like the interviews பேப்பர் இன்டர்வியூஸ் புள்ள பார்த்தா கருண் நாயர் மாதிரி தான் தோடுது. So I think number 3 will be Karun Nair, number 4 will be Shubman Gill, number 5 will be Rishabh Pant, and number 5 or 6 Karun Nair and sorry, even he can come at number 6 Nitish Reddy வந்துருவான் இல்லையா? number 7 யார் வருவா அப்படின்னா number 7 ரவீந்திர ஜடேஜாவா? Yeah, number 7 ரவீந்திர ஜடேஜா. 8, 9, 10, 11 யாரு? 3 ஃபாஸ்ட் bowlers. question mark. ஷார்துல் தாக்கூர் ஆட போறாங்களா நம்பர் 8ல? அந்த எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் bowler ஷார்துல் தாக்கூர் போனா வேஸ்ட் அவன். அது ஒரு காலத்துல அவனுக்கு காட்ட ஆல் ரவுண்டர்ன்றாங்க. அநியாயம் அது. ஏதோ ஒரு 50 அடிச்சிருப்பான், எப்போ அடிச்சிருப்பான். He has done well. He has a good past track record in England. நல்லா பண்ணிருக்கான். ஒரு 5 minute நல்லா எடுத்துறான். புரியல Chika.
இல்ல இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அவன் இவ்ளோ விக்கெட்ஸ் டொமஸ்டிக்லயும் எடுத்திருக்கான். உங்களுக்கு என்ன அப்படி இந்த ஹீஸ் ஹேட் a stellar domestic season. He would be a decent fit at number 8 சீக்கா அந்த இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்க்கு. யூ ஆர் நாட் லுக்கிங். நீங்க சும்மா பேருக்கு அப்படி நீங்க நிஜமாவே பார்க்கணும்னா இந்த இந்தியன் டீம்ல ஹர்ஷித் ராணா எங்க இருந்து வந்தாரு? அன்சுல் கம்போஜ் தான் ஆடி இருக்கணும். அன்சுல் கம்போஜ் தான் எடுத்திருக்கணும். ஹவு அன்ஃபேர் இஸ் இட் ஆன் அன்சுல் கம்போஜ்? நீங்க பாருங்க டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்சஸ் வச்சு. So Shardul Thakur, I believe Shardul Thakur has a big role to play in the series. They can play him at number 8 and the bowling all-rounder ஆடலாம். He's got 50s there. So on 11 நீ சொல்ல. நான் on 11 பார்க்கலாம். Let me listen to you 11. So in my என்னோட ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வால் and KL Rahul to open. number 3ல வந்து இப்போதைக்கு கருண் நாயர். See, I would love to see Sai Sudarshan play at number 3. Ana, by going by what it is, looking at what it is, Karun Nair will probably be given first preference. So number 3 la Karun Nair, 4 la Shubman Gill, 5 la Rishabh Pant, 6 la Nitish Reddy, 7 la vandu ungalku Ravindra Jadeja, 8 la vandu Shardul Thakur, 9 la vandu Siraj, 10 la Prasidh Krishna, 11 la Bumrah. This is my 11. அப்ப நீங்க ஒரு ஸ்பின்னர் வச்சு ஆட போறீங்க இப்போயா? குல்தீப் ஆல் போல ஸ்பின்னர் போதும் சீக்கா. நீங்க தான சொன்னீங்க ஹெட்டிங்லி லீட்ஸ் 8 mm of grassன்றாங்க. நீ ஒரு எவ்வளவு தூரம்? ஆமாடா, நீ ஒரு சைடு அந்த ஹெட்டிங்லி லீட் தான் நான் சொன்னேன். நான் ஆடுற காலத்துல நீ ஆடுற காலத்துல இப்ப என்ன சொன்ன? வெரி ட்ரை விக்கெட் பேட்டிங்கா இருக்கும். ஒரு ட்ரை சம்மர்னு சொன்ன. ட்ரை சம்மர். ஆமாப்பா, ட்ரை சம்மர்னா விக்கெட் ட்ரை ஆயிடுல. பரவாயில்ல சிக்கா. எனக்கு அந்த ஸ்பின் போடுறதுக்கு ஜடேஜா இருக்கானே சிக்கா. எனக்கு ஒரு ஸ்பின்னர் போதும் சிக்கா. நான் வந்து நம்பர் 8ல ஷார்துல் தாக்கூர் ஆடிக்கிறேன். எனக்கு எதுக்கு இல்ல அப்படியே அவ்வளோ ட்ரையா இருந்ததுன்னா, நிஜமாவே ட்ரையா இருந்ததுன்னா நான் ஷார்துல் தாக்கூர் பதிலா வாஷிங்டன் சுந்தர் ஆடுவேன். அவ்வளவுதான். ஐ வில் லுக் அட் இட். ட்ரை கண்டிஷன்ஸ் இல்ல, நான் குல்தீப் ஆட மாட்டேன். எனக்கு அந்த நம்பர் 8ல எனக்கு அந்த டெஃபினட்டா எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா பேட்டிங் குஷனும் வேணும். ஐ நீட் அ டீசென்ட் பேட்டர் தேர் ஆல்சோ. ஏன்னா it is going to be important Chika. India needs to bat deep in எனக்கு தோணுது இந்த சீரிஸ். இந்த particular series ஏன்னா நிறைய that is how I look at it. I feel Shardul Thakur will have a huge role to play in the series la. Okay, I am either Shardul Thakur or Washington Sundar. Let's put it that way. Nee put I am going with you. Now nee one side of Shardul Thakur and okay Washington Sundar rendume nee da sollirka. I go with your calls. You saying either thing. No, yes, I don't mind playing two spinners. Because 3 medium paces, England, 4 medium paces, England are waste. It's never worked. 4 medium paces, England has never worked for India. Whereas 2 spinners can work for India. Let's be very honest with you. The point is everything depends on our batting. When batting clicks, no, India has done well in England. Last series, லாஸ்ட் சீரிஸ் 4 மீடியம் பேசஸ் வச்சு தான் ஆடிந்தோம் நம்ம. அந்த 2-1 லீட் இருக்கும்போது ஷார்துல் தாக்கூர் தான் ஆடிந்தாரு நம்பர் 8ல. அஸ்வின் ஆட வைக்கல அந்த சீரிஸ். நிறைய மேட்சஸ் அஸ்வின் எங்க ஆடினாரு? நிறைய மேட்சஸ் அஸ்வின் ஆடல அந்த சீரிஸ். அஸ்வின் ஆட தெரியும் எனக்கு. பட் 4 மீடியம் பேஸ் ஆடி என்ன பண்ணாங்க? 4 மீடியம் பேஸ் என்ன ஷார்துல் தாக்கூர் சூப்பரா பண்ணாரு உங்களுக்கு. அவர் தான் 4வது மீடியம் பேசரு. அவர் வந்து ஒரு 50 அடிச்சாரு, ஒரு 7 விக்கெட் ஆலோ ஒரு 5 விக்கெட் ஆலோ எடுத்தாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. See, it is okay. I know நீங்க எங்க இருந்து வரீங்க. ட்ரையர் சர்ஃபேஸா இருந்ததுன்னா 2 spinners. I'm with you on that. If it's a dry surface beating hot summer in England, 30 degrees ன்னு சொல்றாங்க ஹெட்டிங்லில. 30 degreesலாம் இங்கிலாந்துல யூசுவலா இருக்கவே இருக்காது. உங்களுக்கே தெரியும் 18, 19, 20 எல்லாம் தாண்டாது. 30 degreesனா it is going to be hot. அப்படின்னா you can then definitely go with 2 spinners. இல்ல எனி டைம் வெதர் கேன் சேஞ்ச் சீக்கா. உங்களுக்கே தெரியும் அங்க வெதர் மாறுது. நல்லா கோல்ட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் 2-3 டேஸ்ல you play the 4th seamer. சிம்பிளா வச்சுக்கலாம்ல. Crucial factor, dear viewers. But one சொல்லுமா dear viewers, whether எந்த ஃபேக்டரா இருந்தாலும் Indian bowlers are going to do well. How well the Indian batsmen play. Indian batting தான் important. இங்க தான் நான் வரேன். SSV Jaiswal and KL Rahul opening partnership is going to be very good. SSV Jaiswal and KL Rahul நீ அடிச்சான வச்சா and நம்ம கேப்டன் கில் என்ன பண்ணிட்டான்? நம்பர் 4 போயிட்டான் சென்சிபிளா. அவன் ரொம்ப வயசா பண்ணிட்டான். நம்மளுக்கு வேணாயா ஓப்பனிங்களா வேணா கச்சக்கு எடுத்துருவாங்க. கச்சக்கு போடுவோம். நம்மளுக்கு ஓப்பனிங்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டான் நம்பர் 4க்கு. அவன் 4ல என்ன பண்ண போறான்? வெயிட் பண்ணுவான். எங்கேயாவது ஒரு பெந்தா போலிங் மாட்டுமா அப்படின்னு. இந்த ஓவர் 10, அண்டர் 10, கார்ஸ் கீஸ் இது மாதிரி 2வது செகண்ட் ஸ்ட்ரிங் போலர்ஸ் எல்லாம் போட்டு அடி மொத்த போறாங்க. ஏன்னா போலிங் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது. கார்ஸ் ஓவர் 10, அண்டர் 10 அந்த மாதிரி போலிங் தான் இருக்குது.
ஓக்ஸ் மட்டும் தான் ஒரு போலரா இருக்காங்க பார்த்தேன் இங்கிலாந்துக்கு, வேற யாரும் போலரே இல்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாமே சிக்கா. பாவம் ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டன்சில வராரு அவரு. ஸ்ட்ரெயிட்டாவே இந்த மாதிரி அதே நம்பர் 4 தான் ஒரு சச்சின் டெண்டுல்கர் ஆடினாரு, விராட் கோலி ஆடினாரு. யூ நெவர் நோல. சொல்லிடா, நல்லா சொன்னேன்டா. நம்பர் 4 வரா, ஆனா இஸ் வைஸ்லி ஷிஃப்டட் 4 instead of opening-ன்றடா. It's a wise move. It's a very wise move. I'm giving him credit for taking the wise move. He wants to be a middle order batsman in the future. Maybe it's a good idea. என்னமோ தோணுது it will work out ன்னு தோணுது சிக்கா. For a weird reason. That's why at number 4. Maybe it will work out. I'm not saying no, Ani. I'm not. நான் அவனை கிரிட்டிசைஸ் பண்ணல. நீ இவங்க வைஸா பண்ணான்னு சொல்றேன். ஓப்பனிங்ல போய் மாட்டி சரி, ஓப்பனிங்ல போய் 4 போய் நின்னா ஸ்பின்னர்ஸ்லாம் போட்டு மொத்திடுவான் அவன். ஒன்ஸ் he settles down, ஸ்பின்னர்ஸ்லாம் போட்டு உரிச்சு தள்ளிட்டு அங்கே பார், இங்கே பார், லீட்ஸ் டே மான்செஸ்டர் பார், அங்கே பார், பக்கிங்ஹாம் பார், பேலஸ் பார், அங்கெல்லாம் அடிச்சுடுவான் போடு, அங்க போடு. அந்த மாதிரி அடிப்பான் 6 அடிக்க அவன். சரி, நம்ம டீம் டிரான்சிஷன் தான் எல்லா டீமும் ஆகும். ரிட்டையர் ஆனா ஒரு பெரிய பிளேயர் ரிட்டையர், ரோஹித் சர்மா இல்ல, விராட் கோலி இல்ல, ஃபைன். Yes, 2 big giants. Without those 2 big giants, it looks wide. நிறைய பெரிய wide இருக்கிற மாதிரி இருக்கும். But still the youngsters will manage it. That's what I believe. Youngsters should manage it and will manage it. I believe that these youngsters will do very well. I still believe in the team. பாரு, இங்கிலாந்து போய் சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க எல்லாரும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, 3-1 இந்தியா வத, 3-0 இந்தியா வத நல்லா நினைக்கிறாங்க. நீங்க பாருங்க viewers, I'm being very very optimistic. India is going to surprise England this series. I won't be surprised if India wins this series. I'm with you, Chika, actually. I'm surprisingly எனக்கும் என்னமோ தோணுது. நிறைய பேர் ஆக்சுவலி நாங்க இங்க பேசின்னு இருக்கும்போது வந்து 3-1 இந்தியா வத, 4-1, சில பேர் ஃபைனல் அந்த மாதிரிலாம் பேசினாங்க. பட் எனக்கு பும்ரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் ஒன் பிக் கீ சிக்கா. பும்ரா இருக்கிற வரைக்கும் when Bumrah will, if you have Jasprit Bumrah in your team, if he is going to play 3 matches, he will win you at least 1 game in those 3 matches. அதுதான் Jasprit Bumrah உங்களுக்கு. Single handed 1 game, more or less 2 games, more often than not 2 games, but single handed 1 game sure win பண்ணி கொடுக்க போறாரு உங்களுக்கு. Then நீங்க சொன்ன மாதிரி இங்கிலாந்தோட bowling attack ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியல. And I feel I've always felt, Chika, whenever the greats retire, any and every great of Indian team, from a Sunil Gavaskar to your Kapil Dev, to everybody, it always looks like ayyo galida ipo India, ayyo galida India ipo அப்படினு. We've always bounced back and we've always come back even stronger. அதுதான் உண்மை. So I feel ஒரு யசஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த சீரீஸ், KL Rahul to come to the fore, அதுக்கப்புறம் Shubman Gill at number 4 could be a great find. Number 4ல he can refine himself. அந்த Sena countries tag எடுத்துடலாம். And then Rishabh Pant, the Maverick. So there are so many positives. I still believe that these guys are talented and they will do it, Chika. I am with you actually. நான் சொன்னேன் இந்த சீரிஸ் இந்தியா வின் பண்றாங்க பாருங்க. Everybody is going to be surprised. எல்லாரும் நான் என்னன்னா பேப்பர்ல ரிப்போர்ட், நான் பேப்பர் தாங்க படிப்பீங்க, நான் சோசியல் மீடியா படிக்க மாட்டேன், டிஜிட்டல் மீடியா அப்பப்போ படிச்சுட்டு இருப்பேன். ஸோ பேப்பர்ல படிக்கலாம் பார்த்தா அவங்க எவனா கேட்டா நார்தர்ன் இங்கிலாந்துலாம் பார்த்தா கஷ்டப்படுவாங்க, சவுத் இங்கிலாந்து ஈஸி, மான்செஸ்டர் அண்ட் லீட்ஸ் எல்லாம் ஹெடிங்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பட் when they come down south, India will manage. ஐயோ நீ எல்லாம் கவலையப்படாத, ஹெய்டன் தான் சொன்னான் அந்த ஸ்டேட்மெண்ட். நார்தர்ன் இங்கிலாந்து, ஐயோ எங்களுக்கு நார்த் இங்கிலாந்து ஒண்ணுதான், சதர்ன் இங்கிலாந்து ஒண்ணுதான், எங்களுக்கு தான் எந்த இங்கிலாந்து ஒண்ணுதான் எங்களுக்கு, நீ கவலையப்படாத ஹெய்டன் பாபா, மேத்யூ உனக்கு கவலையப்படாத, எங்க இருந்தாலும் ஆடு, நீ பாரு அங்க எங்க பாரு. நம்ம யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண போனோம் இங்கிலாந்து இந்தியா ஆஸ்திரேலியா பார்த்து பர்த் டெஸ்ட் உதவி பண்ணவங்கள வித்வுட் ரோஹித் சர்மா தான் உதவி அமிச்சாங்கள போட பர்த்ல. அந்த மாதிரி மச்சான் KL யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு பிரில்லியன்ட் ஓப்பனிங் பார்ட்னர். See, the opening partnership is a key to success. I'll be very frank. யசஸ்வி ஜெய்ஸ்வால் KL கன்சிஸ்டன்டா ஓப்பனிங் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்கன்னா இந்தியா wins very easily. அவங்க ஏர்லி அவுட் ஆனா அப்பதான் ப்ராப்ளம் வரும். Let me tell you a flip side also. When they get out early consistently, then India will be in a problem. Yeah. Anyway, coming to this particular test match, what do you think is going to happen, Chika? Prediction time. I think, see, Ani, let me be very frank. நீ பாத்தா அவங்களுக்கு வந்து ஆர்ச்சர் கிடையாது, அவங்களுக்கு மார்க்வுட் கிடையாது, அவங்களுக்கு கட்கின்சன் கிடையாது. அவங்களுக்கு சொல்லு. I think India is going to win, Chika. I think India is going to win. That's what I'm trying to say. Yeah. India surprise பண்ண போறாங்க. லீட்ஸ்ல வந்து 2002ல வின் பண்ணாங்க. கங்குலி அண்டர் கங்குலி லாஸ்டா 86 நான் ஆடிச்ச அந்த டெஸ்ட் மேட்ச் அந்த சீரிஸ் நான் அப்ப 86ல வின் பண்ணோம். 2003ல கங்குலி வின் பண்ணாங்க.
இப்ப பாரு, I'm telling you, this series, India is going to surprise the world. Something tells me India is going to win the series. Maybe they'll start winning the series. That the 20th in the first test match ஆரம்பிக்க போறாங்க லீட்ஸ்ல. Because ரிஷப், நம்ம பேட்டிங் இஸ் வெரி குட் ராணி. நம்ம பேட்டிங் கூட கிளிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, வேற லெவல்ல டீம் பண்ணுவோம். bowling I'm very convinced we'll do it. Our bowling is very good. Our bowling is excellent. ஏன்னா இங்கிலாண்டோட பேட்டிங்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங் சீக்கா. ஐ பிலீவ் ஜாக் கிராலி, பென் டக்கெட் ஒரு நல்ல கிரிக்கெட்டர் ஆக்சுவலி. சர்ப்ரைஸ்டு இப்போ யோசிக்கும் போது இல்ல சீக்கா, ஜஸ்ட் அவுட் ஆஃப் கான்டெக்ட் இது. நிறைய டீம்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எடுத்தாங்க, எப்படி சீக்கா பென் டக்கெட்டை எடுக்காம விட்டாங்க? சரியாப்பா கூடு, என்ன பண்றது? நீங்க யோசிச்சு பாரு, டெல்லி ஹாரி புரூக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து பென் டக்கெட் எடுத்திருக்கலாம். ஆனா விடுடா, ஐபிஎல் முடிஞ்சு போச்சுடா, என்னடா பண்ண முடியும் பேசி. நீ ஆனா பாரு, நீ சொன்ன மாதிரி சாய் சுதர்ஷன் வந்து, I also expected Sai Sudarshan make a debut the first 2 test matches, but because of the situation, I think maybe he will not make the debut in this test match. Otherwise, he would have been the ideal candidate to make his debut. இல்லனா தெரியல, left right combination ட்ரை பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் இந்த கருண் நாயர் அங்க போய் செஞ்சு கிஞ்சி அடிச்சுட்டு, கருண் நாயர் இவ்வளவு கன்சிஸ்டன்ட் அடிச்சதுனால will they give Karun Nair an opportunity? தான் எனக்கு தெரியல. I don't know what the team manager will do. Or they could also go the other way. They could also play both Karun Nair and Sai Sudarshan. Karun Nair at number 5 ஆட வச்சுட்டு நிதிஷ் ரெட்டியை டிராப் பண்ணலாம். நிதிஷ் ரெட்டியை டிராப் பண்ண மாட்டாங்கடா, அவன் செஞ்சுரி அடிச்சுக்காண்டா கடைசி. அப்கோர்ஸ் லாஸ்ட் 2 டெஸ்ட் மேட்சஸ் அடிக்கல, அவன் ஃபர்ஸ்ட் 2வது 3வது டெஸ்ட் மேட்ச் அடிச்சான் செஞ்சுரி அவன். So last 2 test matches I don't think he scored in Australia, but I don't know whether they'll drop Nitish Reddy. But he played really well, Chika. He doesn't deserve to be dropped and all. That's what 4th test அடிச்சிருக்கான் செஞ்சுரி. So I don't think you can drop him. You will not drop him. பாரு 41, 38, not out 42, அதுக்கு 114. So why would you drop him? Tell me. He's got a century in this last couple of test matches. So I don't think you can drop Nitish Reddy. So I think I'm just giving out options in case. No, I think they'll have to wait. Sai Sudarshan has to wait. Yeah. Just on the last point, Chika, I felt really unfair. Anshul Kamboj, I thought should have been there, Chika. ஹர்ஷித் ராணா வந்து இப்போ கவர் அப்பா எடுத்திருக்காங்க. அன்சுல் கம்போஜ் அங்க போய் கூட 5 விக்கெட் ஆல் எடுத்தாரு. அவர் பாவம், அவர் என்ன அவன் கேரளா போகணும், கேகேஆர் இருக்கானா, இவன் வந்து கேகேஆர் வந்து ஆஸ்திரேலியால ரொம்ப நல்லா போடவே இல்லை, மட்டமா போலிங் போட்டான் ஹர்ஷித் ராணா. பாவம் அன்சுல் கம்போஜ் தான் போகணும். அன்சுல் கம்போஜ் has got the good speed, good action, good bowling rhythm, நல்லா இருக்கு. ஹர்ஷித் ராணா ஸ்டைல் மாவு தான், அவன் ஸ்டைல் தான், சூப்பர் ஸ்டைல் தான் ஹர்ஷித் ராணாக்கு. நீ சொல்ல ஆஸ்திரேலியா போட அடி நடிச்சாங்க. frankly Anshul Kamboj should go. என்னடா அதான் ப்ராப்ளம், ஃபேவரட்டிசம் வரும் அங்கதான். அவன் என்ன பண்ணிருப்பான், அவன் டெல்லி ஆளு, கௌதம் கம்பீர் டெல்லி ஆளு. போன வருஷம் கௌதம் கம்பீர் கேகேஆருக்கு வந்து இதா இருந்தான், வாடிக்காலு மென்டரா இருந்தான். கேகேஆர் வின் பண்ணாங்க போன வருஷம் ஐபிஎல். பாப்பா நீ நம்பால், நீ கூட நம்பால் போடுப்பா அப்படின்னு போட்டுருக்கான், எடுத்து போயிடான். நாட் ஆல் ஃபேர். when you have Anshul Kamboj doing well, சூப்பரா பண்ணிருக்கான் அந்த பையன். அவன் எடுக்க வேண்டியது, ஐபிஎல் நல்லா போலிங் போட்டான், என்ன குறைச்சல் அவனுக்கு. பட் அஃப்கோர்ஸ் ஐபிஎல் வச்சு நீ டெஸ்ட் மேட்ச் எடுக்க முடியாது. ஒரு யூ கேன் see ஓகே ஃபிளேவர் எப்படி இருக்க, சரியா இருக்கா அப்படின்னு தான் சொல்ல வரேன் நான். Domestic performance, Chika, 10 wicket haul in the season. Duleep Trophy la ipo recent 7 wickets. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? நீ கரெக்டா சொன்ன, வேற இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் ஒரு பிளேயர்? இதுதான் இங்க மாதிரி தான் தப்பு பண்றாங்க நம்ம இந்தியன்ஸ். ஏன்னா உனக்கு ஹர்ஷித் ராணா, அன்சுல் கம்போஜ் மாதிரி ஒரு நல்ல மீடியம் பேசர், ஸ்விங்கிங் அவே அண்ட் பிரிங்கிங் இன், நல்ல ஆக்ஷன் இருக்கு, நல்ல ரிதம் இருக்கு. ஒருத்தன் வந்தா you can develop him. இப்ப இந்த சீரிஸ் எடுத்துட்டு போக மாட்டேன். இங்கிலாந்து விட்டனா அவன் இங்கிலாந்து மாதிரி சீரிஸ் தான் ரைட் பிளேஸ் டு மேக் ஹிஸ் டெபியூ. யா எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. கைஸ் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, கேன் இந்தியா வின் திஸ் டெஸ்ட் மேட்ச்? இல்ல அனி அண்ட் சீக்கா நீங்க 2 பேரும் சும்மா ஓவர் கான்பிடென்ட்டா இருக்கீங்க, இந்தியா வில் ஸ்ட்ரகிள் வித்வுட் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவா? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. We'll be back again in a couple of days. Before you go, don't forget to subscribe to our channel Cheeky Chika, hit the bell icon notification. Cheers guys.